கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரா, இந்த காலை வேளையில உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு நான் எப்போது என்ன பண்றேன், என்னுடைய செவியை திறந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் அந்த நீதிமான்கள்னா, நீங்களும் நானும் தான் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். யாராலே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்தினாலே பாவிகளாய் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நம் மீது ஆண்டவர் எப்போதும் நோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய செவியை எப்போது என்ன பண்ணிருக்கிறாரா, திறந்து வைத்திருக்கிறாரா. நாம் கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணோம், செவி கொடுப்பேன் என்பதற்காக வசனம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த 17வது வசனத்துல, நீதிமான்கள் கூப்பிடுகிற போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் என்ன பண்றாரா, நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீங்களாக்கி விடுகிறார். நாம கூப்பிடும் போது என்ன பண்றாரா, நம்முடைய எல்லா உபத்திரங்களுக்கும் என்ன பண்றார், நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம நோக்கமா இருக்கிறார். நம்ம எப்போ கூப்பிடுவோம் இல்ல, இப்போது எப்படி இந்த போலீஸ்ல இல்ல இந்த 108 அல்லது அவசர அழைப்புக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போதுமே காத்துட்டே இருப்பாங்க, எப்போது அழைப்பு வரும், யார் ஆபத்துல இருக்கிறார்களோ என்று சொல்லி. அவர்கள் அழைத்த உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஓடி என்ன பண்ணுவாங்க, அவர்களை அந்த ஒருவேளை அது காவல்துறையா இருக்கலாம் அல்லது மருத்துவத்துறையா இருக்கலாம், ஆம்புலன்ஸா இருக்கலாம், என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஓடி என்ன பண்றோம், அவங்கள பாதுகாப்பதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்க, ஓடுவார்கள். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்போது என்னுடைய செவி என்ன பண்ற, திறந்து வைத்திருக்கிறார். அவர்களை கூப்பிடும் போது அவர் நான் என்ன பண்ணுவேன், அவருடைய உபத்திரங்களை என்ன பண்ணுவேன், அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அழகாக சொல்லுது அதே அதிகாரத்துல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அக்கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலிருந்து என்ன பண்றாரா, நின்று அவனை விடுவிக்கிறார் என்று சொல்கிறார். இல்லையா? நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருந்தாலும் அவர் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நீதிமானுக்கு துன்பம் வரணும்? அல்ல நிறைய பேர் நம்ம, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஆனா எனக்கு தான் கவலை, எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஏன் நீதிமான்களுக்கு துன்பம் வருகிறது என்று பார்த்தால், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல அழகாக போடப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமான்கள் எந்த வழியில போறாங்க, இடுக்கமான வாசல் வழியே போறாங்க. ஒரு இடுக்கமான வாசல் வழியே போறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து பொறுமையா தான் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனா கேட்டுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய சந்தோஷம், அவர்கள் நல்லா இருக்கணும், அவர்களுடைய மகிழ்ச்சி மட்டும் முக்கியம் என்று என்ன பண்ணுவாங்க, அதற்காக எப்பேற்பட்ட தீங்கையும் எப்பேற்பட்ட பாவத்தையும் எந்த கொலைபாதகத்தையும் செய்கிற இருப்பார்கள். ஆனா நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இறுக்கமான நெருக்கமான போகிற வழி வாசலில் அவர்கள் போகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி போகிற போது நிச்சயமாகவே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும். ஆனா வசனம் சொல்கிறது, அப்படி வருகிற போது ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றது இல்லை, விட்டு விடுறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்போது என்ன பண்றாரு, நோக்கமா இருக்கிறார், செவிகள் திறந்து வைத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன பண்றாரு, உபத்திரத்தை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா, விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். அவருடைய செவியை எப்போது திறந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்போது கூப்பிடுவீர்கள் என்று ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய உபத்திரவத்தில் சோர்ந்து போவாதீங்கள். நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிற ஆண்டவர், நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு செவியை திறந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் ஆண்டவர்கள் என்ன பண்ணுவார், உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களை பாதுகாக்கிறவராக, உங்களை ரட்சிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கிறது என்றால், ஜீவனுக்கு போகிற பாதையாக இருக்கிறது, அது ஆசீர்வாதத்திற்கு போகிற பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில
சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மன நிறைவு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அந்த பாதையில தொடர்ந்து செல்லுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தினாலே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து இந்த நாளுக்கான எல்லா தேவையிலும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறவரே, அவருடைய கூப்பிடுதலுக்காக ஆண்டவரை செவிகளை திறந்து வைத்து இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்களுடைய உபத்திரவத்திலிருந்து தங்களுடைய துன்பத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, ஆண்டவரே தேவரீர் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் எல்லா துன்பத்திற்கும் ஆண்டவரை நீங்கள் ஆக்கி விடுவித்து அவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி கிருபைக்குள்ளாக மூடி மறுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. God bless you.